ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவையான நெய் பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பச்சரிசியும் நம்மளுக்கு பாசிப்பயிரும் தேவைப்படும். நான் 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சாச்சு. இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் எடுத்தாச்சு. முதல்ல நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி கழுவி ஊற வச்சது தாங்க. ஸோ அதனால் அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போது அதோடு சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பயிரையும் சேர்த்துக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு தண்ணி இருக்குது. இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வேண்டான்னு சொல்லி நினைக்கிறவங்க சேர்த்துக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது பொங்கல் வேகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்போ தாங்க பொங்கல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா குழைய வெந்து வரும். இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல் எப்போவுமே செய்யும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருந்தா தான் பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியமாக வச்சுட்டு இப்போ குக்கரில் விசில் போட்டுருங்க. இப்போது நம்ம பொங்கல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், அப்புறம் முந்திரி பருப்பு, பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, முக்கியமாக தேவையானது நெய்ங்க. நெய் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது தாங்க நம்ம தாளிப்புக்கு நம்ம போட போகிறோம். இப்போது குக்கர் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. தம் குறைஞ்சிடுச்சு. பார்த்திங்களா, பொங்கல் நல்லா வெந்து குழைய வந்திருக்கு. இப்போ அதை கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்களா, பொங்கல் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. இப்போ தாளித்து பொங்கலோடு சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு பொங்கல் ரெடி. இப்போது தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்தாச்சு. இப்போது உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்தளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தாளிப்புக்கு வச்சுருக்க மிளகு, சீரகம் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் நல்லா வெடித்து பொரிஞ்சு வரோங்க. அதுக்கப்புறம் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வெடித்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ரொம்ப வேக வைக்கக்கூடாதுங்க, உடனே ப்ரௌனிஷ் ஆகிடும். இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி எண்ணெயில் நல்லா வதங்கணும், இல்லைன்னா ரொம்ப பச்சையாக இருக்கும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை தாராளமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு எல்லாம் தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. இஞ்சி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா தாளிப்புக்கு தேவையான பொருள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதே அடுப்பில் பொங்கல் வச்சு இப்போ தாளித்த பொருள் எல்லாத்தையும் கொட்டி நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்களா, பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இவ்வளோ தாங்க, சிம்பிளுங்க. உங்களுக்கு தேவைன்னா கடைசியாக நெய் சேர்த்து பரிமாற வேண்டியது தான். அதுக்கு தேவையான சுவையான தேங்காய் சட்னியும் சாம்பாரும் இருந்ததுங்கன்னா பொங்கல் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னும்.